அவன் கஜாசுரன், யானையின் வலிமையும் அசுரனின் ஆணவமும் கொண்டவன். அவன் தவத்தால் பிரசன்னமானார் சிவபெருமான். யாராலும் என்னை வெல்ல முடியாத வரம் வேண்டும் என அவன் கேட்டான். வரம் கிடைத்தவுடன் அவன் ஆணவத்தில் மூழ்கினான். சிவபக்தர்களை அவன் துன்புறுத்தத் தொடங்கினான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவநாமம் சொல்லக்கூடாது என கட்டளையிட்டான். ஓம் நம சிவாய. அந்த மந்திர ஒலி பூமியை அதிர செய்தது. லிங்கத்தை உடைத்து ஆக்ரோஷமாக வெளிப்பட்டார் சிவபெருமான். கஜாசுரனுக்கும் சிவனுக்கும் இடையில் கடும் போராட்டம் நடந்தது. இறுதியில் ஆணவம் பக்தியின் முன் தாழ்ந்தது. சிவபெருமான் தனது திரிசூலத்தை உயர்த்தினார். கஜாசுரன் வீழ்ந்தான். மரண தருணத்தில் அவன் மனம் மாறினான். அந்த இடத்தில் ஜோதிர்லிங்கமாக நிலை கொண்டார். பின்னர் அந்த தலம் ஒரு புனித ஆலயமாக உயர்ந்தது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வழிபடுகிறார்கள். ஆணவம் அழியும், பக்தி வெல்லும். சிவாய நமः.